கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாய் இருக்க வேண்டாம் என்று நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். நீங்கள் குழந்தைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் குழந்தைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி குழந்தைகளை வருவோர் போவோரெல்லாம் தூக்கி கொஞ்சுவார்களோ அதுபோல நீங்கள் அநேக தேவ ஊழியர்களால் ஒருவேளை குழப்பத்திற்குள் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிகிற புருஷர்களாய் வளர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 11-12 2 வசனங்களை பாருங்கள். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 11-12 வசனத்தை பார்த்தோம். 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஜலத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கரையேறும் பொழுது ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் வந்து இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது அவருக்குள் வந்து இறங்குகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன். 3வது பாருங்க, உடனடியாக ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அதாவது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக ஆவியானவர் வனாந்திரத்துக்கு நடத்துகிறார்? 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் சாப்பிடாமல் உபவாசித்து ஜெபிக்கும்படிக்காக வனாந்திரத்துக்கு ஆவியானவர் இயேசுவை கொண்டு போனார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக ஜெப முகாம்களுக்கு போகிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் வழக்கம்படி காலையில் எழும்பி 5 to 6 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஒரு 2 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், சமையல் பண்ணுறேன், குடும்பத்தை பார்க்குறேன், நல்ல குடும்ப தலைவியாக இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிது, கர்த்தர் எங்களை நன்மையால் நிரப்பி இருக்கிறார், இப்படி சொல்லப்படுகிற அனுபவங்கள் தான் இருக்கிறத ஒழிய ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவங்களை குறித்து எந்த விசுவாசியும் சொல்லுவதை நான் கேட்கவில்லை, கேட்க முடியவும் இல்லை. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய உங்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் சோறு பொங்குறதுக்கும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்குமா உங்களை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார்? அது தயவு செய்து உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார்னா வேதவசனம் சொல்லுது, நீ பலனடைவாய். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் சாட்சியாக வாழ்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார்னா அவர் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கை மாறி இருக்குதான்னு பார்க்கணும். எப்படி? காலையில் 5 மணிக்கு தான் எழும்பி டெய்லி ஜெபிப்பேங்கிறது ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அந்த ஆவியானவர் சில நேரம் நண்பர்களோடு பேசிக்கொண்டு நிற்போம், உங்களை மட்டும் உணர்த்துவார், கொஞ்சம் வீட்டுக்கு போ அப்படிம்பார். என்ன ஆண்டவரேன்னு கேட்கணும். வீட்டுக்கு போன்னு ஒரு உணர்வு ஆண்டவர் தரும்போது மலிக்கிக்கிட்டு நின்னா அதுக்கு பிறகு ஆவியானவர் பேச மாட்டார். அப்போ ஆவியானவர் உங்களை மட்டும் வீட்டுக்கு போன்னு சொன்னால் நண்பர்கள்ட்ட இருங்கப்பா ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகணும். அங்கே போன உடனே தான் அடுத்து என்ன செய்யணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளை ஆவியானவர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? உணர்வை தந்து நடத்துவார். அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தரிசனத்தை தந்து நடத்துவார். அப்போ தேவ நடத்துதலுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு தேவ நடத்துதல் இருக்குது, ஆனால் அந்த தேவனுடைய நடத்துதலுக்கு அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. அவங்க அறிவுபடி நான் காலையில் தான் ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் தான் பைபிள் வாசிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயத்துக்கு போவேன், இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு வாழ்கிறது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவர் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், அண்ணே ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் அப்படி. என்னன்னு கேட்டேன்.
அவர் சொன்னார், ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் எந்திரிச்சு வெளியே வான்னாரு. என்ன ஆண்டவர், என்ன கையில் பைபிளை தூக்கிட்டு வெளியே வான்னு சொன்னார். வெளியே வந்தேன், அந்த மணப்பாடு போகிற பஸ்ஸில் ஏறுன்னு சொன்னார். சரின்னு மணப்பாடு போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். மணப்பாடில் இறங்கணுன்னு சொன்னார். கடற்கரைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. கடற்கரைக்கு போனேன். அங்கே தூரத்தில் ஒரு மனுஷன் நின்னா ஓடி போய் அவனை பிடிச்சி இழுன்னு சொன்னார். ஆண்டவரே இது யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். உடனே ஓடுன்னு சொன்னார். உடனே ஓடி போய் அவரை கைப்பிடிச்சி இழுக்க போகிறேன். அதுக்குள்ளே அந்த மனுஷன் கடன்னு கடலுக்குள்ளே இறங்கிட்டான். அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். அவன் சொல்கிறான், உடுனா சாகணுங்கிறான். எப்பா நீ சாகக்கூடாதுன்னு தான்ப்பா வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருந்த என்ன கர்த்தர் இங்கே அனுப்புனார். அவன் கேட்குறான், என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், 33 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி நான் வந்திருக்கிறேன், உன்னை காப்பாற்ற கர்த்தர் அனுப்புனார். அவன் கண்ணீர் விட்டு அழுதானா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, என்ன காப்பாற்ற உங்களை அனுப்புனாரா? யோசித்து பாருங்கள். இதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்ம எல்லாரும் இப்படி கர்த்தரால் நடத்தப்படணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் தேவன் நமக்கு தருகிற சின்ன சின்ன உணர்வுகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருதயத்தை மழுக்கிறதுனால ஆவியானவர் தொடர்ந்து நம்மிடத்தில் பேச முடியாமல் போகிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு, உன்னை அநேகத்திற்கு அதிபதியாக்குவேன்னாரு. அப்போ நீங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியணும். 4 மணிக்கு எழுப்பிட்டார்னா 4 மணிக்கே எழும்பிட்டேன்னா சொல்லக்கூடாது. எதுக்கு ஆண்டவரே 4 மணிக்கு எழுப்புனீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் உங்ககிட்ட பேசுவார், இல்லை ஜெபிக்க வைப்பார், ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுத்துவார். நல்ல கவனிங்க, இயேசுவானவர் கரையேற்றினார், பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நடத்துகிறார். இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றா வீடு கிடச்சிரும், காரு கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், அமெரிக்காவுக்கு போயிடலாம், ஆப்பிரிக்காவுக்கு போயிடலாம். இதே புத்தி தான், உலக ஆவி தான் இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், லட்சமாக சம்பாதிக்கணும், அழகான பொண்ணை கட்டணும், ஆடம்பரமான வீட்டை வாங்கணும். உங்கள் எண்ணங்கள் நாசமாக போக நல்ல கவனிங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டான்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு இருக்கிற பாரத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தா உலக மனுஷனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? நீங்கள் எதுக்கு ஞானஸ்நானம் பெறணும்? நீங்கள் எதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை மட்டும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு அந்நிய பாஷை 1 மணி நேரம்? வேண்டாம், நிப்பாட்டி ஜோமனி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆவியானவரின் சித்தத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச வைக்காருன்னா பேசிக்கிட்டே இருங்க. 1 மணி நேரம் கழித்து கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அதுதான் தேவ பிள்ளைகளின் அடையாளம், அதுதான் தேவ பிள்ளைகளின் அனுபவம். இன்றைக்கி நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும்னு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். தயவு செய்து ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உங்களுடைய சத்தியத்திற்குள் உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க. இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பலனடைந்து ஆவியானவருக்குள் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.